ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜனோட தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் பேப்பர் நம்ம பார்த்துட்டோம், மார்னிங் செஷன். இப்போ பார்க்குறது நம்ம வந்து ஈவினிங் செஷன் பார்க்குறோம். ஸோ இந்த ஈவினிங் செஷன் இதை நான் ரெஃபர் பண்ணும்போது நிறைய விஷயம் எந்தெந்த இடத்துலேருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது என்னால் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ மெஜாரிட்டியாக வந்து 9th 10th 8th புக்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 10th புக்கு கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இதில் நான் வந்து எங்கெங்கே கொஷின்ஸை அந்த கொஷின்லாம் வந்து எந்தெந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் வந்து சில ஸ்க்ரீன்ஷாட்ஸோடு சேர்த்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து என்னென்னா, கீழ்காண்பனவற்றுள் மு மேத்தாவின் நூலை தேர்ந்தெடுக்கவும். இது வந்து ஒரு 8th தமிழ் புக்கில் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல்வெளி அந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ண வார்த்தைங்க இதை தான் வந்து அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி நான் ரெஃபர் பண்ணதில் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நீங்களும் புக்ஸு படிக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து இந்த ஹைலைட்டான இந்த வார்த்தைங்களை வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வந்து நிறைய கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மு மேத்தாவோட நூல்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஊர்வலம் மட்டும்தான் அவர் எழுதின அந்த நூல். மீதி எல்லா நூலுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு சில ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த ஊர்வலம் ஏன் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து தமிழக அரசோட ஒரு பரிசு பெற்ற ஒரு நூலாக இருக்குது, மு மேத்தாவோட நூல். ஓகேவா. அடுத்து வந்து 2வது கொஷின் வந்து என்னென்னா, கல்யாண்ஜியின் கவிதை நூல் அல்லாதது. கல்யாண்ஜி இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு நூல்வெளி தான். கல்யாண்ஜின்றது வந்து அவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, வண்ணதாசன் அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அவருடைய நூல் தான் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதின இந்த நூல் தான். அதில் வந்து நம்மளை கொஷின் கேட்டிருக்கிறது வந்து என்னென்னா, கவிதை நூல் அல்லாததுன்னு கேட்குறாங்க. ஸோ கவிதை நூல்கள் அல்லாதது இங்கே இருக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவிதை நூல்கள் தான். ஸோ இதில் கவிதை நூல் அல்லாததுன்னா அது வந்து ஒரு கிராமத்து நதி. இந்த கிராமத்து நதி அப்படிங்கிறது வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல். இது வந்து கல்யாண்ஜியோட கவிதை நூல் கிடையாது. ஸோ இதில் ஆப்ஷன் வந்து கிராமத்து நதி, ஒரு கிராமத்து நதி, ஆப்ஷன் சி. 3rd கொஷின், புது கவிதை இவ்வாறு குறிப்பிடப்படுவதில்லை. இது 9th தமிழ் புக்கில் இருக்குது. ஸோ அதுவே சேம் அதே மாதிரி தான். இது ஆக்சுவலாக வந்து நான் பிச்சமூர்த்தி அப்படின்ற ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட குறிப்பிடப்பட்ட ஒரு இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, புது கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படின்னு அந்த புது கவிதையை அவர் குறிப்பிடுறாரு. ஸோ இங்கே நம்மளுக்கு புது கவிதை இவ்வாறு குறிப்பிடப்படுவதில்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம சொன்னது பார்த்தது இல்லாமல் நம்ம இங்கே ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னா, இதில் இலகு இலா கவிதை ஏன் அப்படின்னா அங்கே வந்து அவர் மென்ஷன் பண்ணுறது இலகு கவிதை அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து 4th கொஷின், ரிவால்ட் என்னும் ஆங்கில இதழினை நடத்தியவர். ரிவால்ட் இதுவும் பார்த்திங்கன்னா 9th தமிழ் புக்கில் இந்த மாதிரி தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற சில டாப்பிக்கில் சில பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருந்தும் நிறைய சிலது கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க கொஷின்ஸ். ஸோ அதில் பெரியாரை பற்றி ஒரு பாக்ஸ். இது பெரியாருடைய இயக்கம், சுயமரியாதை இயக்கம், அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. அவருடைய இதழ்கள், அவர் நடத்திய இதழ்கள் என்னென்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவால்ட். அந்த ரிவால்ட்ன்றதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி ஆங்கில இதழ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே கேட்குறாங்க. ஸோ ரிவால்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கில இதழை நடத்தினவர் யார் அப்படின்னா பெரியார். அடுத்து 5th கொஷின், உலக தாய்மொழி நாள் கடைபிடிக்கப்படுவது. இது வந்து February 21. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், February 21 வந்து உலக தாய்மொழி நாள். 6th கொஷின், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். நிறைய ஆத்தரோட இயற்பெயரும் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. போன ஃபஸ்ட் பேப்பரில் கூட அந்த மாதிரி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இருந்தது. இங்கே பெருஞ்சித்திரனார், பாவலேறு பெருஞ்சித்திரனார், அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைமாணிக்கம்.
இந்த பெருஞ்சித்திரனார்லேயே ஃபஸ்ட் பேப்பரில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷினே இருந்தது, தென்மொழி தமிழ் சிட்டு இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம், ஆப்ஷன் சி. 7th கொஷின். யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பினால் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். இது வந்து ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க இந்த கொஷினு. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இதுக்கும் ஆன்சர் வந்து பெரியார் தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது. ஸோ அதே லைனை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து தந்தை பெரியார், ஆப்ஷன் பி. 8th கொஷின். நாட்டுப்பண்ணுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனமாடிய முதல் பெண்மணி. இது ஆக்சுவலாக 10th புக்கில் ஒரு லெசன், பெண்களை பற்றின, பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு லெசனாக, ஒரு கான்வர்சேஷனாக இது வந்து ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு கொஷின் வருது இதே மாதிரி. ஸோ அதில் நம்ம மீதி இருக்கிறவங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அந்த கொஷின் என்ன அப்படின்னா, நாட்டுப்பண்ணுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனமாடிய முதல் பெண்மணி யார்? அவங்க தான். ஆக்சுவலாக என்னென்னா, நாட்டுப்பண் அப்படின்றது எதை குறிக்கிறாங்கன்னா, நம்ம ஜனகணமன தேசிய கீதத்தை தான் கொடுக்குறாங்க. நாட்டுப்பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடியவர் யார் அப்படின்னா, இவங்க தான் பால சரஸ்வதி. ஸோ இங்கே நம்மளுக்கு பால சரஸ்வதி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 9. கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் குலை வகைகளை குறிக்கும் சொல். ஸோ இது 10th தமிழ் புக்கில் லெசனில் கொடுத்துருக்காங்க, குலை வகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள் தான் வந்து என்னென்னா நம்ம கீழே பார்க்குறது. கொத்து அப்படின்றது அவரை, துவரை, அந்த அவரை கொத்துன்னு சொல்லுவோம், துவரை கொத்து அந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்து குலை, கொடி முந்திரி, அதுக்கு நம்ம சொல்லுவோம். தாருன்னா வாழைத்தாருன்னு சொல்லுவோம். வாழை கொலையை வந்து நம்ம தாருன்னு சொல்லுவோம், வாழைத்தாருன்னு. அந்த மாதிரி இந்த கேழ்வரகு, சோளம், இதுக்கெல்லாம் வந்து அதனுடைய மொத்தமாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா கதிர்னு சொல்லுவோம். நம்ம கிராமத்தில் சோளக்கதிர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து அலகு அல்லது குரல், இது வந்து நெல் அல்லது திணைக்கு வந்து இந்த குரூப்புக்கு சொல்லுவாங்க. அடுத்து சீப்புன்றது வாழைத்தாற்றின் பகுதி, ஒரு சீப்பு வாழைப்பழம் கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பிஞ்சு வகைக்கு இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க, மேபி கேட்கலாம் நெக்ஸ்ட் டைம். ஸோ இங்கே கேழ்வரகு, சோளம், இதுக்கு குலை வகை என்ன அப்படின்னா கதிர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ. 10th கொஷின். கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி இந்திய அரசின் தாமரை திருவிருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார். காரணம், இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசாதவை. ஸோ இவர் தான் வந்து நா. முத்துசாமி. இதுவும் வந்து ஒரு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லாஸ்ட் 2 லைன், நா. முத்துசாமி, இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின. ஓகேவா, மற்றபடி அந்த விருதெல்லாம் அவர் வாங்கியிருக்காரு. பட் என்னென்னா கொஷினில் அரசியலை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஆன்சர். அடுத்து 11th கொஷின். 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்ட நூல். இது வந்து 9th தமிழ் புக்கில் குறுந்தொகையை பற்றி சொல்லியிருக்காங்க. குறுந்தொகை தான் வந்து 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டவை. அதே மாதிரி அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறதான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் மார்னிங் செஷனில் வந்து இந்த குறுந்தொகையை காமிச்சு இது யார் பாடினது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் குறுந்தொகையில் ஒரு பகுதி வந்து நம்ம இந்த 10th புக்கில் வர இந்த செய்யுளை பாடினது வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து முக்கியம், அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரெல்லையும் கொண்ட நூல் எது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குறுந்தொகை. ஸோ 12வது கொஷின். அறம், பொருள், இன்பம் என்ற முப்பால் வகுப்புகளை கொண்ட நூல்கள். நம்மளுக்கு தெரியும் திருக்குறளில் வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் அப்படின்றது திருக்குறள் வருதுன்னு தெரியும்.
ஸோ திருக்குறள் மாதிரியே இன்னொரு நூல்லையும் வந்து அறம் பொருள் இன்பம் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா நாலடியார். இதில் நாலடியாரை வந்து யார் எழுதுனாங்கன்னா சமண முனிவர்கள் நிறைய பேர் சேர்ந்து எழுதுனாங்க. ஸோ அது வந்து 12th கொஷினுக்கான ஆன்சர் பி. 13th கொஷின் வந்து இந்திர விழா நடைபெற்ற நாட்கள். இந்திர விழா நடைபெற்ற நாட்கள் வந்து 28 நாட்கள். இது வந்து 9th தமிழ் புக்கில் மணிமேகலை அப்படின்ற செய்யுளில் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு நம்மளுக்கு மணிமேகலையில் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த நூல் யார் எழுதுனாங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார். அவர் வந்து அவருடைய இயற்பெயர் கேட்கலாம். சீத்தலை சாத்தனாரோட இயற்பெயர் வந்து சாத்தன் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். வேறு பெயர்கள் என்னென்னா தண்டமிழ் சாத்தான், அப்புறமா வந்து தண்டமிழ் புலவன், இதெல்லாம் வந்து அவருடைய வேறு பெயர்கள். அப்புறம் இந்த இந்திர விழா எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது வந்து புகார் நகரம். இந்திர விழா வந்து மணிமேகலையில் வந்து எத்தனாவது காதையில் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா விழாவரை காதை அப்படிங்கிற அந்த காதையில் வருது. அதுதான் ஆக்சுவலாக அந்த விழாவரை காதை அப்படிங்கிறது தான் மணிமேகலையோட முதல் காதை அதுதான். அதே மாதிரி மணிமேகலையில் மொத்தம் எத்தனை காதைகள் அப்படின்னு கேட்டால் 30 காதைகள். ஸோ இதெல்லாம் அந்த இந்திர விழாவை பற்றின ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்கு அது பார்த்துக்கோங்க. ஸோ 14வது கொஷின் வந்து என்னென்னா நெடுவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் மலை. நெடுவேல் குன்றம் என்றும் அழைக்கப்படும் மலை அப்படின்னு பார்த்தா இதுவும் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெடுவேல் குன்றம் இருக்கா, இது வந்து நெடுவேல் குன்றம்னு அவங்க எதை குறிப்பிட்றாங்கன்னா சுருளி மலையை தான் அவங்க குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி திருமால் குன்றம் அப்படிங்கிற மலை அப்படின்றது வந்து எதை குறிப்பிடுதுன்னா அழகர் மலையை குறிப்பிடுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுருளிமலை. அடுத்து 15வது கொஷின் மாயம் என்னும் சொல் தரும் பொருள். மாயம் அப்படின்னா என்ன? மாயம் அப்படின்னா இது வந்து இதுவும் 10th தமிழ் புக்கில் வருது. 4000 திவ்ய பிரபந்தம்லேருந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை எழுதுனது யாருன்னா குலசேகர ஆழ்வார். இதில் மாயம்ன்ற ஒரு சொல்லோட அர்த்தம் வந்து என்னென்னா விளையாட்டு. ஸோ ஒரு செயலோட பொருள் கூறுகளை நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ மாயம் விளையாட்டு, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து 16வது கொஷின் உழைவின்றி தாளாது உணற்றுபவர். இதுக்கு என்ன பொருள்? ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ஒரு திருக்குறளில் கேட்டிருக்காங்க. திருக்குறள் 10th புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது துணற்றுபவர். இதுக்கு தான் அர்த்தம் என்னன்றது கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கான அர்த்தம் சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையையும் தோற்கடித்து வெற்றியடைவர். ஸோ ஒரு முயற்சி இருக்கணும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ முயற்சி உடையார். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 17வது கொஷின் 782 அடிகளை கொண்ட மதுரை காஞ்சியில் மதுரையை பற்றி மட்டுமே சிறப்பிக்கும் அடிகள். நம்ம இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் பார்த்தோம். இருக்கிறதுலே ரொம்ப பெருசு வந்து மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அதில் 782 மதுரையை மட்டும் அந்த மதுரையை பற்றி மட்டும் பாடின எத்தனை அடிகள் அப்படின்னா 354 அடிகள். 354 அடிகள் வந்து மதுரையை பற்றி மட்டும் பாடியிருக்கு. இதுவும் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை காஞ்சி நூலை பற்றி நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து மாங்குடி மருதனார் வந்து இப்படி பாடினார் அப்படின்றதும் வரும். ஸோ அதுவும் வந்து இந்த மதுரை காஞ்சி நூலிலிருந்து தான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 354. அடுத்து 18வது கொஷின் இரடி பொம்மல் என்னும் சொல் பின்வருவனவற்றுள் எதனை குறிப்பிடும்? இரடி பொம்மல் அப்படின்றது எதை குறிப்பிடும் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக வந்து இது மலைப்படுகடாம் அப்படிங்கிற ஒரு செயல் பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. மலைப்படுகடாம் எழுதுனது யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். இரடி பொம்மல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திணைச்சோறு அப்படின்றது தான் வந்து அர்த்தம். இந்த செயலை பற்றி புக்கில் கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான அர்த்தம் புரியும். ஸோ இரடி பொம்மல் அப்படின்னா திணைச்சோறு, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 19வது கொஷின் வந்து என்னென்னா பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பொருந்தாத சொல் இது வந்து இலக்கண குறிப்பு. ஸோ நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் நான் பண்புத்தொகையை பற்றி கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி சப்போஸ் தெரியலன்னா ஃபஸ்ட் பேப்பரோட டிஸ்கஷன் பாருங்கள். பண்புத்தொகை வந்து எப்படி என்னன்றது தெரியும். ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த 3 இருக்கிறதுமே வந்து என்னென்னா பண்புத்தொகை தான். ஏன் அப்படின்னா மூதூர் 3 கூட்டல் 1 3ன்றது ஒரு அளவு. ஸோ அளவு குறித்ததுன்னா அது ஒரு பண்புத்தொகை.
நல்லிசை புன்புலம் இதெல்லாம் பிரித்தோன்னா நன்மை புன்மைன்னு வரும். ஸோ மை விகுதி வருது. மை விகுதி வந்தாலும் அது வந்து பண்பு தொகை தான். அடுத்து அடுபோர். அடுபோர் அப்படின்னா அப்போ என்ன அது நம்ம பார்க்கணும். அடுபோர் அப்படின்னா அது வந்து ஒரு வினைத்தொகையில் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வினைத்தொகை என்ன ஆக்சுவலாக என்ன காலத்தை காட்டணும். 3 காலத்தையும் காட்டணும். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாத்தையும் காமிக்கணும். ஆக்சுவலாக அடுப்போர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து போரிடுதல், போர் வந்து செய்கிறாங்க அப்படின்றது தான் வந்து அதனுடைய அர்த்தம். ஸோ அதை வந்து 3 காலத்துக்கும் தகுந்த மாதிரி மாற்றணுன்னா அடுக்கிய போர், அடுக்குகின்ற போர், அடுக்கும் போர். ஸோ 3 காலத்தையும் நம்மளுக்கு குறிக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு வினைத்தொகை. ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி அடுப்போர் தான் ஆன்சர். அதுதான் வந்து வினைத்தொகை. மீதி 3மே வந்து பண்புத்தொகை. கொஷின் நம்பர் 20. பின்வருவனவற்றுள் கம்பர் எழுதாத நூல். கம்பர் எழுதாத நூல் தான் கேட்குறாங்க. ஸோ கம்பரை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்பர் அவர் வந்து ராமாயணம் வந்து எழுதுனது அவர் தான். அதுக்கப்புறம் கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். ஓகேவா. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்று புகழ் பெற்றவர். இவர் எழுதின நூலில் என்னென்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபரந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது அப்படின்ற நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஸோ இங்கே இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அவர் எழுதாத ஒன்று அப்படின்னா திருவள்ளுவ மாலை. அது யார் எழுதுனதுன்னா கபிலர் தான் எழுதினார். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 21. தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. ஸோ இது வந்து பொருள் கூறுக தான். இந்த பொருள் கூறுக வந்து நான் புக்கில் இந்த 10th புக்கில் இருக்கிற சில சொற்களை நான் வந்து பிரிச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறது. ஸோ இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஊன் அப்படின்னா இறைச்சி, இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். அன்னம்னா உணவுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதில் அன்னம்னா 2 சொல்லி நான் வந்தால் தான் அது வந்து நம்ம அன்னம் சோறு அப்படின்றத சொல்லலாம். 3 சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய மேல் வாய்ப்பகுதி, அதுதான் வந்து நம்ம இந்த 3 சொல்லி நான் போட்டோம்னா வர அன்னம்க்கு நம்ம பொருள். அடுத்து திணைனா ஒழுக்கம், வெள்ளம்னா நீர்ப்பெருக்கு. ஸோ இதில் தவறாக பொருந்தியுள்ளதை தான் கேட்குறாங்க. ஸோ அன்னம் உணவு அப்படின்றது தான் தப்பு. ஓகேவா. ஸோ 22. பெயர் அறியா என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது. பெயர் அறியா பிரித்தால் பொருள் தர வேண்டும், இதுதான் ரூல். ஸோ இங்கே எதை வந்து பிரித்தா நம்மளுக்கு பொருள் தருது அப்படின்னா ஆப்ஷன் சி பெயர் குட்டல் அறியா அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். 23 வந்து என்னென்னா தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. இது வந்து கலைச்சொல். நம்ம 10th தமிழ் புக்கு, 9th தமிழ் புக்கு எல்லா புக்ஸ்லேயுமே இந்த மாதிரி நிறைய வந்து கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சும்மா ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸி. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா 10th தமிழ் புக்கில் இருக்கிறத நான் வந்து கொஞ்சம் நிறையா கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இங்கே கேட்டிருக்கிறது வந்து என்னென்னா இது வந்து 10th தமிழ் புக்கு தான். ஸோ இதை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து ஒரு டைம் பார்த்துட்டோம், 2 டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கூட நம்ம வந்து இது எல்லாமே எழுதிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து கலைச்சொல் தான். ஸோ இந்த கலைச்சொல் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு கேட்டுக்கிறது வந்து என்னென்னா ஹோமோகிராப் ஒப்பெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, டெம்பஸ்ட். அது வந்து டெம்பஸ்ட் அப்படிங்கிறது சூறாவளி கிடையாது, அதுக்கு அர்த்தம் வந்து பெருங்காற்று. வேர்ல் விண்ட் சுழல் காற்று. ஸோ இங்கே ஆப்ஷன் சி தான் வந்து தப்பு. ஸோ அதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஹோமோகிராஃபு, அப்புறமா வந்து மோனோலிங்குவல், கான்சனன்ட், அப்புறமா வந்து இங்கே டெம்பஸ்ட்டு, வேர்ல் விண்ட் இது எல்லாமே வருது. ஸோ இது வந்து 10th புக்கில் இருக்குது. ஸோ 24வது கொஷின். கீழ்கண்டனவற்றுள் பிறமொழி சொற்கள் அற்ற தொடரை கண்டறிக. பிறமொழி சொல் அப்படின்றத நம்ம சிலது படிச்சிருப்போம். ஸோ அந்த பிறமொழி சொல் அதுக்கான தகுந்த தமிழ் சொல் என்ன அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நான் சிலது முக்கியமானது வந்து நான் இங்கே அது புக்கில் இந்த 10th புக்கில் இருக்கிறது வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பிறமொழி சொல், இது வந்து அதனுடைய தமிழ் சொல். ஸோ அதில் நம்ம வந்து ஒரு 3 சொல் 4 சொல் அந்த மாதிரி ஏதாவது வருது, இல்லை 4 ஆப்ஷன் 4 பொறுத்துக்கு கொடுக்குறாங்க, அதில் நம்மளுக்கு ஒரு 2 தெரிஞ்சதுன்னா கூட நம்ம வந்து அதில் மீதியை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த சில சொற்களை மட்டும் புக்கில் இருக்கிறத மெயினாக பார்த்துக்கோங்க. நிறைய இருக்குது, பட் இது வந்து மெயினாக கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி முன் அலங்காரம் செய்தால். அலங்காரம் அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது, ஒப்பனைன்றது தான் தமிழ் சொல். ஸோ இது வந்து தப்பு. இம்மார்க்கத்தில் யாத்திரை செல்லுங்கள். யாத்திரை அப்படின்றது வந்து
பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க்கம்னா வழின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து தப்பு. அரசு உத்தியோகம் கிடைப்பது என்பது எளிதன்று. உத்தியோகம் அப்படின்றது வந்து என்னென்னா பணி இல்லைனா அலுவல் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் தப்பு. எழிலுக்கு ஒப்பனை செய்து கொள்வது மிகவும் பிடிக்கும். ஸோ ஒப்பனை ஆக்சுவலாக அலங்காரம்க்கு இன்னொரு அது அலங்காரமுக்கு கரெக்டான தமிழ் சொல் தான் ஒப்பனை. ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து 24வது கொஷனுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 25 வலு சொல் தொடர்பான கூற்றினை ஆராய்க. கூற்று 1 கார்த்திகை மாதம் அடமழை பெய்தது. கூற்று 2 நஞ்சை நிலத்தில் அவரைக்காய் காய்த்துள்ளது. ஸோ இந்த வலுச்சொல் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து என்னென்னா அடமலை அப்படிங்கிறது வந்து அடைமலைன்னு தான் வரணும். அதே மாதிரி நஞ்சைன்னு வரக்கூடாது, நன்சைன்னு வரணும். அவரைக்காயின்னு வரக்கூடாது, அவரைக்காயின்னு தான் வரணும். ஸோ ரெண்டுமே வந்து தப்பு தான். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி கூற்றுகள் இரண்டும் தவறு. இதுதான் வந்து கரெக்ட். ஸோ இந்த வலுச்சொல் வந்து நான் சிலது வலுச்சொல் வந்து நம்ம புக்ஸில் இருந்தது ப்ளஸ் நான் வந்து நிறையா கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த வலுச்சொல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதிலேருந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் கொஷின் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 10th புக்கில் இருக்கிற சில கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கூட நான் அடிஷ்னலாக வந்து இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக இது ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை வந்து வரக்கூடிய வார்த்தைங்க வந்து ரூல் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மொத்தம் ஆல்மோஸ்ட் ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ அதனால் அதை பார்த்து இப்போ நம்ம பார்க்குறது 26th கொஷின். சந்திப்பிழையுடன் உள்ள தொடரை கண்டறிக. சந்திப்பிழை அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். சந்திப்பிழைனா நம்ம ஒரு வார்த்தைக்கு வார்த்தை நடுவில் இந்த புள்ளி வச்சு எழுத்து போடுறது அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். ஸோ இதில் சந்திப்பிழையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி சிறிய குடத்தையோ பித்தளை சொம்பையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுதலே கரகம். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி தகக தகக தந்தத்த தந்தக என்று பாடினான். ஸோ இதில் பார்த்தோன்னா இதில் தா வந்திருக்கு, இங்கே இத்து இருக்குது. ஆனால் இங்கே தா இருக்குது, ஆனால் இக்கு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்திருந்தால் இத்து தான் வந்திருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் டியும் பார்த்துடலாம். தமிழக மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். ஸோ இதில் ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. 27 கவிதை புலவரால் இயற்றப்பட்டது என்பது என்ன தொடர்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் நான் இந்த செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே நம்ம பார்க்குற அந்த சென்டென்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. செய்யப்படும் பொருள், செய்பவர், ஆள் வரணும். அடுத்து பயனிலை, படு அல்லது பட்டதுன்னு வரணும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்யப்பட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து 28வது கொஷின். ஆதிரையான் பெயர் சொல்லின் வகையை கண்டறிக. இதில் வந்து பெயர் சொல்னால் நம்ம ஃபஸ்ட்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். பெயர் சொல்னால் ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா பெயர் சொல். இதில் நம்மளுக்கு பெயர் சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர் அப்படின்னா ஒரு உயிருள்ள பொருளையோ இல்லை உயிரற்ற பொருளையோ நம்ம வந்து குறிக்கக்கூடிய சொல். மரம், செடி, புத்தகம், அகிலன் இது எல்லாமே வந்து பொருட்பெயர். இடப்பெயர்னால் ஒரு இடத்தை குறிக்கணும். எடுத்துக்காட்டு பள்ளி, பூங்கா, சென்னை, தெரு இது எல்லாமே இடப்பெயர். காலப்பெயர்னால் ஒரு காலத்தை குறிக்கணும். காலத்தை மட்டும் குறிக்கும். நாள், நிமிடம், சித்திரை, ஆண்டு இது எல்லாமே காலம். ஸோ காலப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னா ஒரு பொருளின் உறுப்பு, பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ பாடியில் கண், கை, அதே மாதிரி ஒரு பிளான்ட்டில் வந்து இலை, கிளை இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ சினைப்பெயர். பண்பு பெயர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒருத்தருடைய பண்பு, அவங்களோட கலர் என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன, அதே மாதிரி அளவு என்ன அளவு இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து பண்பு பெயர். ஸோ எடுத்துக்காட்டு வட்டம், வெள்ளை, நன்மை. அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னா ஒருத்தர் செய்யக்கூடிய தொழில் அதை குறித்தா அது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு படித்தல், படிக்கிறது, ஆடுதல், ஆடுறது, நடித்தல், நடிக்கிறது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அப்படிங்கிற ஒரு ஓசை வரும் இதில். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து தொழிற்பெயர்.
ஓகே, 6 வகையான பெயர் வகைகள் நம்ம பார்த்துட்டோம். கூடவே வந்து 2 முக்கியமான பெயரையும் பார்க்கலாம். இது ஃபஸ்ட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா என்ன? அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா அது வந்து சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இடுகுறி பெயர் அப்படின்னா நம்ம என்னன்றதை பார்க்கணும். இடுகுறி பெயர் அப்படின்னா பேர்லேயே வருது இடுகுறி, அதாவது அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு ஒரு குறியீடாக வச்ச பெயர், அதுதான் வந்து என்னென்னா இடுகுறி பெயர். அதை நம்ம 2ஆக பிரிக்கலாம். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா காரணமே இல்லாமல் எல்லா பொருட்களையும் குறிப்பது. இப்போ மரம் அப்படின்றது வந்து ஒரு பெயர்னு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இப்படி இருந்தால் அது மரம் அப்படின்னா அது வந்து காரணம், அதாவது இடுகுறி பொதுப்பெயர். மரம்ன்றது காமனான ஒரு பெயர், அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம். பட் மரம்ன்றது ஒரு பொது பெயர். ஸோ இடுகுறி பொது பெயர். அது இடுகுறி சிறப்பு பெயர். இதுவும் வந்து காரணம் இல்லாமல் ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட ஒரு பெயரை வைக்கிறது தான். பட் அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அந்த ஒரு பெயர் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம கருவேலங்காடு, நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ கருவேலங்காடு அப்படின்றது இங்கே வந்து இதுவும் வந்து ஒரு இடுகுறி பெயர் தான். ஆனால் ஏன் இடுகுறி சிறப்பு பெயர்னால் அந்த கருவேல மரங்கள் நிறைந்த அந்த காடு, அந்த பர்டிகுலர் மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருவேலங்காடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் பிளான்ட் இருக்கிற அந்த காட்டை வந்து நம்ம பேர் சொல்கிறதுனால, பட் ஆனால் அதுக்கான காரணம்லாம் கிடையாது. கருவேலங்காடு, இமயமலை, தென்னை மரம். ஸோ அதனால் இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ அடுத்து பார்க்குறது காரண பெயர். ஸோ பேர்லேயே வருது காரண பெயர் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஸோ காரணம் இருந்தால் காரண பெயர். இதையும் 2ஆக பிரிக்கிறாங்க. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரணமுடைய எல்லா பொருட்களையும் குறிப்பது. ஓகேவா? ஸோ பறவைன்றது வந்து ஏன் வச்சுருப்பாங்க? அது வந்து பறக்குது. ஸோ அதனால் அதுக்கு பேர் பறவை. அணி அப்படின்னா நம்ம அணிந்து கொள்வது. ஸோ அதனால் அதுக்கு வந்து காமனாக வந்து அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர்னா என்ன? காரணமுடைய குறிப்பிட்ட சில பொருட்களை குறிப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் வளையல். வளையல் அப்படின்றது வந்து ஒரு காரணம். வளைஞ்சு இருக்கும் அப்படின்றது காரணம். பட் எல்லா வளைஞ்சிருக்கிறதுக்கும் பேர் நம்ம வளையல்னு சொல்ல முடியாதா? கையில் போடுறதுக்கு பேர் மட்டும்தான் வளையல். ஸோ கரெக்டாக இந்த கையில் போடுறது அப்படின்ற காரணம் இருக்குது. அதே மாதிரி அது வளைஞ்சிருக்கு அப்படின்ற காரணமும் இருக்குது. ஸோ அதனால் வளையல் அப்படின்றது காரண சிறப்பு பெயர். மரம் கொத்தி அப்படின்னா மரத்தை கொத்தும் பறவை. ஸோ அதனால் மரம்ன்றது நம்ம காமனாக வச்சிடுறோம். அதாவது மரம் கொத்தி அப்படின்னா மரத்தை கொத்தக்கூடியது. ஸோ அதனால் அந்த ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதனால் அந்த பறவைக்கு மரங்கொத்தின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஸோ காரண சிறப்பு பெயர். ஸோ இப்போ நம்ம கொஷினில் என்னென்னா ஆதிரையான் பெயர் சொல்லின் வகை நம்மளை கேட்குறாங்க. ஆதிரையான் அப்படின்னா என்னென்னா ஆதிரை அப்படின்னா நாள்னு அர்த்தம். ஸோ அந்த நாளை குறிப்பிடுறதுனால இது வந்து என்னது கால பெயர். ஓகேவா? 29th கொஷின். நாராமலர் என்பதன் இலக்கண குறிப்பு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெயர் எச்சம் அப்படின்னா எச்சம்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம். ஸோ 29th கொஷின் நம்ம கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எச்சம்னா என்னென்னா அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முடிவு பெறாத ஒரு சொல் தான் வந்து எச்சம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிய, படித்த. பெயரெச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்ன? அந்த ஒரு முடிவு பெறாத ஒரு சொல் கூட அடுத்து பின்னாடி ஒரு பெயர் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். அதே ஒரு வினை, நம்ம செய்யக்கூடிய செயல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது வினையெச்சம். ஸோ பெயரெச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்னன்னு தெரிஞ்சது. ஸோ இப்போ நம்ம ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வார்த்தை நான் கொடுக்குறேன். கண்ட இன்பம் அப்படின்றது ஒரு வார்த்தை. இதுக்கு எதிர்மறையான ஒரு பெயராக நம்ம சொல்லணும் அப்படின்னா காணாத இன்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய எடுத்துக்காட்டு. காணாத இன்பம் அப்படின்றத வந்து நம்ம தமிழில் வந்து நம்ம புலவர்கள் வந்து எப்படி எழுதுவாங்கன்னா செய்யுளுக்கு வந்து இந்த மாதிரி இலக்கணத்தோடு தான் வச்சு அவங்க எழுதுவாங்க. ஸோ அப்படி வச்சு எழுதக்கூடிய ஒரு எழுத்து தான் வந்து அப்படி பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் வந்து என்னென்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இங்கே அவங்க வந்து செய்யுளில் காணாத இன்பம்னே கொடுக்கலாம். பட் காணாத இன்பம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா காணா இன்பம் அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம பேர்லேயே இருக்குது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நம்மளுக்கு பெயரெச்சம்னா என்னன்னு தெரியும்.
ஈறுகெட்ட எதிர்மறை. ஈறுகெட்டன்னா என்ன? இந்த காணாத அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். காணாத அப்படின்னா ஈறுனா அதனுடைய கடைசி வார்த்தை. இங்கே கடைசி வார்த்தை என்னது? தா. ஸோ ஈறு. அடுத்து கெட்டன்னா மறைஞ்சிடுறது, அது இல்லாமல் போயிடுது. இந்த காணாதல இந்த தா மட்டும் மறைஞ்சிரும், இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காணா. ஈறு கெட்ட. எதிர்மறைன்னு என்ன? இந்த ஒரு எதிரான ஒரு வார்த்தையாக இருக்கும் எப்பயுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கண்ட அப்படின்ற வார்த்தைக்கு காணாத அப்படிங்கிற வார்த்தை ஒரு எதிர்மறையான வார்த்தை. ஸோ அது வந்து ஒரு எதிர்மறையான வார்த்தையாக இருக்கும். ஸோ பெயரெச்சம். ஸோ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா காணாத இன்பம் தான் எழுதணும். பட் ஆனால் வந்து இந்த ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்ற ஒரு இலக்கண முறையில் அவங்க எழுதணுன்றதுக்காக அதை காணா இன்பம் அப்படின்னு அவங்க செய்யுள் நடையில் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, துணைக்கால் இருக்கிற ஒரு வார்த்தையாக இது வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க. இங்கே காணா இன்பம், ஸோ துணைக்கால் வந்திருக்கா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? ஸோ அடுத்து வினைத்தொகைனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 3 காலத்தையும் குறிக்கணும். அதே மாதிரி இரட்டை கிளவி அடுக்குத்தொடர், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இரட்டை கிளவி அப்படின்னா என்ன? ஒரு சொல் 2 முறை தொடர்ந்து வரும். அதை வந்து பிரித்தா நம்மளுக்கு பொருள் தராது. ஃபார் எக்ஸாம்பிள் சல பல மட தண்ணீர் சலவென்று ஓடியது. அப்போ சலன்றது நம்மளுக்கு பிரித்தா பொருள் சலன்னா என்ன மீனிங்னே தெரியாது. ஸோ அதனால் இரட்டை கிளவி. அதே ஒரு வார்த்தையை வந்து அடுக்கி வருது, ஆனால் அதை பிரித்தா பொருள் தருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்கிறோம், அதிபதி போ 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 என்று கத்தினான். போ 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 இதை பிரித்தா போனாலும் போன்னு தான் அர்த்தம், அதாவது செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். போ போன்றது வந்து செல்லுதல், போகிறது. ஸோ அதை பிரித்தா நம்மளுக்கு பொருள் தரும். அது வந்து என்னென்னா அடுக்குத்தொடர். ஸோ இரட்டை கிளவி அடுக்குத்தொடர். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம இங்கே போடுறோம். நாராமலர்னா என்ன? நான் சொன்ன மாதிரி அந்த துணை கால் முடிஞ்சிருக்கா. ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கான அர்த்தம் வந்து என்ன? நாராத மலர் அப்படின்றது தான் வரணும். அதாவது நாரிய மலர் அப்படின்றதோட எதிர்மறையான வார்த்தை நாராத மலர். ஸோ அந்த ஈறு கெட்டு போச்சு. ஸோ நம்மளுக்கு நாராமலர்னு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதனுடைய இலக்கண குறிப்பு என்னென்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து 30வது கொஷின். கண்ணதாசனின் நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம். இது 10th புக்கில் ஒரு நூல்வெளியில் இருக்குது. கண்ணதாசனோட நூல் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். ஓகேவா? ஸோ சேரமான் காதலி இதுதான் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு. 31வது கொஷின். நூல் மற்றும் அதனுடைய ஆசிரியர், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நருந்தொகை அதிவீர ராமபாண்டியர் எழுதினார். மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி பரஞ்சோதி முனிவர் எழுதினார். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் எழுதினார். தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 32. இது வந்து என்னென்னா பொருள் கூறுக மாதிரி தான். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஜாஸ்தினா மிகுதி. சிங்காரம் அப்படின்னா அழகு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 33. இதுவும் வந்து பொறுத்துக. இது வந்து மோஸ்ட்லி செய்யுளில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பொருள்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் முக்கியம்தான். ஸோ இங்கே 9th தமிழ் புக்கில் மணிமேகலைன்ற செய்யுளில் சில பொருள் கூறுக, அந்த செய்யுளில் வரக்கூடிய சில சொற்களை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பொருள் கூறுக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதே தான். தோம்னா குற்றம், வசினா மலை, கலாம்னா போர், வேதிகை அப்படின்னா திண்ணை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 34. சேம் அதே மாதிரி செய்யுள் கொடுத்து பொருள் கூறுக கேட்டிருக்காங்க. இது வந்து 10th புக்கு 9th புக்கு எல்லாம் கலந்து கேட்டிருக்காங்க. 3 செய்யுள் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரி அப்படின்னா அருமை, பொம்மல்னா சோறு, ஆறுனா வழி, புரிசை அப்படின்னா மதில். ஸோ இங்கே 3 செய்யுள் கொடுத்துருக்காங்க. 3 செய்யுளில் வந்து அதில் வரக்கூடிய சொற்கள் தான் வந்து நம்மளுக்கு என்னென்னா பொருள் கூறுகவாக இங்கே கொடுத்துருக்காங்க. 35. இதில் இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ நேரம் அது பொருள் கூறுக ஒரு சில வார்த்தையாக தான் கொடுத்தாங்க. செய்யுளோட லைனையே கொடுத்து அது எந்த நூலில் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மாமலை போற்றுதும் அப்படின்றது சிலப்பதிகாரமில் வருது. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்றது மணிமேகலை.
அன்பின தோழி அவர் சென்ற ஆரே குறுந்தொகை, மெய்ப்பொருள் காண்பதறிவு திருக்குறள். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 36 36 வந்து என்னென்னா காருகர், பாசவர், ஓசுனர், காளியர். இந்த மாதிரி இதுவும் வந்து பொருள் கூறுக மாதிரி தான். இதில் வந்து என்னென்ன அப்படின்னு இது வந்து புக்கில் நான் வந்து அனலைஸ் பண்ணி நிறைய வார்த்தைங்க வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதில் அனலைஸ் பண்ணதுலேயே நம்மளுக்கு நிறைய வார்த்தை கிடச்சிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் பேப்பரில் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதுவும் வந்து வைரியர், கூத்தர், அதுவும் ஃபஸ்ட் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. கேண்மை, நட்பு, தார், மாலை, கவரி, சாமரை, அந்த மாதிரி அதை நம்ம செக் பண்ணும்போது இதில் இருந்த வார்த்தைகள் தான் வந்து என்னென்னா இந்த வார்த்தைகளும். காருகர், காருகர் அப்படின்னா நெய்பவர். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். காளியர் அப்படின்னா பிட்டு விற்பவர். ஓகேவா? ஸோ 36க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 37 இங்கே வந்து இலக்கண குறிப்பு. இந்த இலக்கண குறிப்பில் வந்து இதை வந்து கொஞ்சம் சிலது நம்ம வந்து கொஞ்சம் இதை பார்க்கலாம். 37 இது வந்து உரிச்சொல், உரிச்சொற்றொடர் நம்ம படிப்போம். ஸோ உரிச்சொல் அப்படின்னா என்னென்னா செய்யுளுக்கே உரித்தான சொற்கள் அங்கே தான் வரும். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும். ஒரு பேர் இருக்கும், ஒரு செயல் இருக்கும். அதை வந்து இது இன்னும் வந்து மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இது இருக்கும். அதே மாதிரி இது தனியாக வந்து வராது. ஒரு பெயர் சொல் கூட வரும், இல்லை ஒரு வினைச்சொல் கூட வரும். ஸோ தனித்து இயங்காது. மோஸ்ட்லி அதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து என்னென்னா மிகுதி அப்படின்ற பொருளை தான் உணர்த்தும். ஓகேவா? ஸோ நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். உரிச்சொல் இந்த பர்டிகுலர் வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம உரிச்சொல்லுன்னு நீங்கள் இலக்கண குறிப்பில் எழுதிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மா, உரு, சாலை, தவ, நனி, கூர், களி, கடி இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா அது வந்து உரிச்சொல்லோட. எப்படி அப்படின்னா இப்போ பேசினான் அப்படின்றது நார்மலான ஒரு செயல், ஒரு வினைச்சொல். அதில் சாலை பேசினான், சாலை அப்படின்றது வருதா? சாலை அப்படின்னா மிகுதியாக பேசினான். இப்போ வலிமைன்றது அதே மாதிரி ஒரு பேர். அது வந்து தவ வலிமை. தவ வலிமைனா மிகுதியான வலிமை. இதெல்லாம் பேர். அடுத்து வந்து என்னென்னா வேல்ன்றது ஒரு பேர். கூர்வேல், கூர்னா என்ன? இன்னும் மிகுதியான கூர்மையை உடைய வேல். ஓகேவா? அடுத்து அந்த மாதிரி இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக போடும்போது அது வந்து இன்னும் மிகுதியாக இருக்குது அப்படின்றத காமிக்கக்கூடிய இதுதான் வந்து என்னென்னா உரிச்சொல். அடுத்து உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னா பேர்லேயே வருது. தொகை அப்படின்னா மறைஞ்சு வரும். அப்படின்ற அந்த வார்த்தை மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது உம்மை தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் இரவு, பகல், அதை நம்ம எப்படி எழுதலாம்னா இரவும் பகலும். ஸோ அந்த அப்படின்றது மறைஞ்சு வருது. ஸோ அதனால் உம்மை தொகை. அடுத்து எண்ணுமை. இப்போ மறைஞ்சு வந்தால் அது உம்மை தொகை. எண்ணுமை அப்படின்னா அப்படின்றது வெளிப்படையாகவே வரும். இப்போ எடுத்துக்காட்டு இரவும் பகலும், இப்படி தான் அந்த வார்த்தை வரும். இந்த மாதிரி வெளிப்படையாகவே நம்ம படிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து எண்ணுமை, எண்ணும் எழுத்தும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷினை நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா மா கடல், மா அப்படின்றது வந்துருச்சு. ஸோ மா அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அது ஒரு உரிச்சொல். அடுத்து வில்வாள். வில்வாள் அப்படின்னா என்ன? வில்லும் வாளும் மறைஞ்சு வருதா ஸோ அதனால் உம்மை தொகை. அதிர்குரல். அதிர்குரல் அப்படின்னா அதிர்கின்ற குரல், அதிரும் குரல், அதிர்ந்த குரல். ஸோ இது வந்து 3 காலத்தையும் உணர்த்துது. ஸோ வினைத்தொகை. அடுத்து பைங்கிளி. பைங்கிளி நம்ம பிரித்தோம்னா பசுமை குட்டல் கிளி. பசுமை மை விகுதி வருது, ஒரு பண்பை குறிக்குது. ஸோ அதனால் இது வந்து பண்பு தொகை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்குறது 38வது கொஷின். இங்கேயும் அதே தான். நீலமலர் பூத்தது, சிங்கம், எட்டரை மணி, அகல்தல். நம்ம ஏற்கனவே பெயர்லாம் பார்த்துட்டோம். ஸோ இங்கே நீலமலர் பூத்தது. நீலம் அப்படின்றது ஒரு வண்ணத்தை குறிக்குது. ஸோ பண்பு. ஸோ அதனால் ஒரு பண்பு பெயர். சிங்கம் அப்படின்றது ஒரு பெயர், பொருட்பெயர். அது உயிருள்ள பொருளோ இல்லை உயிரற்ற பொருளோ அது பொருட்பெயர். எட்டரை மணி காலத்தை குறிக்குது. ஸோ அதனால் இது காலப்பெயர். அகல்தல் அல்லுன்னு முடியுது. ஸோ அதனால் தொழிற்பெயர். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். 39 இது வந்து மரபு சொற்றொடரை வந்து மரபுச்சொல் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதில் நம்மளுக்கு புக்கில் வந்து சிலது இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து விலங்குகளின் இளமை பெயர்களை வந்து நம்மளுக்கு இங்கே பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க. சிங்கம் அப்படின்னா குருளை, புலின்னா பரல், மான்னா கன்று, ஆடுனா குட்டி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இங்கே நான் கொடுத்துருக்கிற சிலது வந்து மரபுச்சொல். இதையும் பார்த்துக்கோங்க. அனிமல்ஸோட சவுண்ட்ஸு, பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு,
அப்புறம் ஒரு வினையை செய்கிறோம் அப்படின்னா அதில் எப்படி அதில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அடுத்து விலங்குகளின் இளமை பெயர்கள், இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துருக்கேன். அடுத்து 40வது கொஷின், இதுவும் வந்து புக்கில் இருந்து வந்திருக்கு. கிண்ணறம். கிண்ணறம் அப்படின்னா அதனுடைய பொருள் யாழ். ஸோ இதுதான் யாழ், இதுக்கு பேர் கிண்ணறம். அடுத்து கிண்ணறம் 3 சுழியின் நான் வருது, அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வீணைன்னு அர்த்தம். ஸோ வீணை, கிண்ணறம், வீணை. அடுத்து கலகம், பள்ளிக்கு வர லா வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெருச்சாளி. அதே கலகம் லா, இந்த லா வந்துச்சு அப்படின்னா அது குழப்பம், கலகம் பண்ணுறாங்க, குழப்பம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு ஆன்சர். 41 தமிழ் சொல்லுக்கான ஆங்கில சொல்லை பொறுத்துக. இது நம்ம ஏற்கனவே அங்கே நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் அந்த வேர்ட்ஸில் அந்த இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தோன்னா பேச்சாற்றல் அப்படின்னா எலோக்யூஷன், அழகியல்னா ஆஸ்தெட்டிக்ஸ், உவமைனா பேரபிள், பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 42 இது வந்து மரபு தொடரை வந்து நம்மளுக்கு மரபு தொடர் சொல்லிவிடுவாங்க, அதனுடைய பொருள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 1000 காலத்து பயிர் அப்படின்னா என்னென்னா நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத செயல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பாராமல். ஸோ 42க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 43 பொறுத்துக. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து இலக்கண குறிப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாமலை பெய்கையிலே மாவருது. ஸோ அதனால் அது வந்து உரிச்சொற்றொடர். அடுத்து மாம்பூவே கண்ணுரங்கு, பாடினேன் தாலாட்டு, ஆடி ஆடி ஒய்ந்துறங்கு. இதில் ஆடி ஆடி அப்படிங்கிறது வந்து என்னென்னா அடுக்கு தொடர். பிரித்தா நம்மளுக்கு பொருள் தரணும். நான் ஏற்கனவே சொன்னேன், பிரித்தா பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர் அப்படின்னு நான் சொன்னேன். பிரித்தா பொருள் தரலை அப்படின்னா அது இரட்டை கிளவி. அப்போ நம்மளுக்கு 2 தான் இங்கே வந்து என்னன்றது தெரியல. ஸோ அடுத்து இது என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா மாம்பூவே கண்ணுரங்கு, இது விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விழித்தொடர் அப்படின்னா என்ன? விழித்தல் அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதாவது நம்ம அழைக்கக்கூடிய செயல், ஒருத்தரை வந்து கூப்பிடுறது, அப்படி தான் வந்து இருக்கும் இந்த சென்டென்ஸே. நண்பா, தோழா அப்படின்னு அப்படி வந்த ஒரு வார்த்தை கூட ஒரு வினை, ஒரு செயல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து விழிப்பெயர் தொடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நண்பா எழுது, நண்பா பேசு, தோழா ஓடு, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து விழித்தொடர். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? மாம்பூவே, பூவேனா நம்ம ஒருத்தர் கூப்பிட்ற மாதிரி, மாம்பூவே. கண்ணுரங்கு, கண்ணுரங்குன்னா தூங்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்னென்னா விழித்தொடர். அடுத்து பாடினேன் தாலாட்டு அப்படின்றது வந்து என்னது? வினைமுற்று. அதாவது வினைமுற்று தொடர் அப்படின்னா என்னென்னா ஒரு வினை வந்து முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன ஒரு வினையை சொல்கிறது தான் வந்து என்னென்னா வினை முற்று. ஓகேவா? ஸோ வினை முற்று, அந்த ஒரு வினை கூட அதுக்கப்புறமா ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வினைமுற்று தொடர். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? பாடினேன் தாலாட்டு, பாடினேன் முடிஞ்சிருச்சு அந்த வினை. ஓகேவா? தாலாட்டு அது ஒரு பெயர். ஸோ அதனால் அது வந்து ஒரு வினைமுற்று பெயர். ஓகேவா? அடுத்து ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். 44 நான் ஏற்கனவே தன்வினை பிறவினை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவள் பாடினாள், அது வந்து தன்வினை, அவளுடைய அந்த செயலுக்கான பலன் வந்து அவளுக்கே தான் கிடைக்குது. அடுத்து ஆசிரியர் மாணவனை படிக்க வைத்தார், இது பிறவினை, அதனுடைய பயன் யாருக்கு கிடைக்குது? மாணவர்களுக்கு தான் கிடைக்குது, ஆசிரியருக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ அது வந்து பிறவினை. அடுத்து கபிலன் உரை ஆற்றினான், இது வந்து செய்வினை தொடர். இது வந்து ஸோ அந்த நான் சொல்கிற ஃபார்மெட்டில் இருக்கணும். அடுத்து தொல்காப்பியம் தொல்காப்பியரால் இயற்றப்பட்டது. ஸோ ஆள் வந்திருக்கு, பட்டது வந்திருக்கு. ஸோ செய்யப்பட்ட வினைத்தொடர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 45 இது 10th தமிழ் புக்கில் வரக்கூடிய ஒரு லெசன். அந்த லெசனில் பெண்களை பற்றி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் என்னென்ன விருது பெற்றாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது சின்ன பிள்ளை அவங்களுக்கு கிடச்சிருக்கு. வாழ்வுரிமை விருது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சாகித்ய அகாடமி விருது ராஜம் கிருஷ்ணன். தாமரை செவ்வணி விருது பால சரஸ்வதி. ஸோ இவங்க தான் பால சரஸ்வதி. நம்ம ஏற்கனவே முன்னோர் கொஷனில் பார்த்தோம். இவங்க வாங்கியிருக்கிற விருது தாமரை செவ்வணி விருது. அடுத்து இவங்க தான் வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வந்து என்ன விருது வாங்கியிருக்காங்க? வாழ்வுரிமை விருது.
ஓகேவா. அடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசின் தாமரை திருவிருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது, அப்புறம் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் அப்படின்றதையும் இவங்க தான் வந்து நடத்துனாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி. ஃபஸ்ட் பேப்பரில் நம்மளுக்கு மார்னிங் பேப்பரில் எம்எஸ் சுப்புலட்சுமி பற்றி ஒரு கொஷின் வந்திருக்கும். இவங்க வாங்கின விருது தாமரை அணி விருது, மக்சேசே விருது, இந்திய மாமணி விருது இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து வளர்மதி அப்படின்ற ராஜம் கிருஷ்ணன். இவங்க வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவங்க தான் ராஜம் கிருஷ்ணன். அடுத்து இவங்க மாதவி சின்ன பிள்ளை அப்படின்றவங்க. ஓகேவா. இவங்க வாஜ்பாய் அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ அவங்க கைகளால் ஸ்திரீ சக்தி புரஸ்கார், அதாவது பெண் ஆற்றல் விருது அப்படிங்கிறத ஒன்று வாங்கியிருக்காங்க. தமிழக அரசின் ஔவை விருது வாங்கியிருக்காங்க. தூர்தர்ஷனின் பொதிகை விருது வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க வந்து தாமரை திருவிருதையும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 45 முடிஞ்சது. 45க்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி. 46 இதுவும் வந்து கலைச்சொல் தான். ஸோ இங்கே ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தா போதும். செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம்னா ஆன்சியன்ட் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர். நம்மளுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் வந்து காப்பிய இலக்கியம் தான் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அதே மாதிரி இங்கே ஒரு கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. 47 வந்து என்னென்னா 8th தமிழ் புக்கில் இருக்குது. அதாவது இசைக்கருவிகளோட வகைகள். தோல் கருவிகள்னால் என்னென்ன இருக்கும், அப்புறம் நரம்பு கருவிகள்னால் என்னென்ன இருக்கும், காற்று கருவிகள்னால் என்ன இருக்கும், கஞ்சக்கருவிகள்னால் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான். ஸோ தோல் கருவி முழவுன்னு சொல்லுவோம். நரம்பு கருவியில் ஒன்று வந்து என்னென்னா பரிவாதினி, காற்றுக்கருவி வந்து கொம்பு, கஞ்சக்கருவி வந்து சேகண்டி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து 47க்கு ஆன்சர். 48 நூலும் ஆசிரியரும். ஓகேவா. இதில் வந்து நமக்கு புக்லேயே வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணீர் இந்த நூல் எழுதுனது கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து எழுதுனது. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி எழுதுனது. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மாணிக்கனார் அவர் எழுதுனது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஓகேவா. ஸோ 49 இது வந்து என்னென்னா ஆசிரியர்களும் அவங்க நடத்தின அந்த இதழ்கள் இதை தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க போட்ட நாடகம் இல்லை அவங்க நடத்தின இதழ். ஸோ இதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கேலி சித்திரம் பாரதியார். ஸோ பாரதியாரை பற்றி நம்ம படிக்கும்போது அவருடைய பாக்ஸை படித்தோம் அப்படின்னா கேலி சித்திரம் அப்படின்ற ஒரு கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். ஸோ இது வந்து பாரதியாருக்கு. லிமரைக்கூ இது யார் எழுதுனா ஈரோடு தமிழன்பன். அடுத்து நவ இந்தியா பிச்சமூர்த்தி வந்து நவ இந்தியா அப்படின்ற ஒரு இதில் அதாவது நடத்தியிருக்காரு. அடுத்து தமிழர் சமுதாயம் கவிஞர் தமிழ் ஒளி. இங்கே பார்த்திங்கன்னா ஈரோடு தமிழன்பன் வந்து லிமரைக்கூ அப்படின்ற கவிதை நூலை வெளியிட்டிருக்காரு. அடுத்து வந்து கவிஞர் தமிழ் ஒளி அவர் வந்து தமிழர் சமுதாயம் அப்படிங்கிற அந்த நூலை வந்து நிறைய படைப்புகளை உருவாக்கியிருக்காரு. ஸோ 49 முடிஞ்சது. லாஸ்ட்டாக 50 கவிஞர்களுடைய சிறப்பு பெயர்கள் அவங்களுக்கு வந்து முன்னாடி போடுறதுக்கு. கவிஞர் ஏறு அப்படின்னா அவர் எதை குறிக்கும்னா வாணிதாசன். பாவலர் ஏறு அப்படின்னா பெருஞ்சித்திரனார். கவி ஞாயிறு அப்படின்னா தாராபாரதி. மொழி ஞாயிறு தேவனைய பவனர். இது நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில். ஸோ ஆப்ஷன் பி தான் இதனோட ஆன்சர். மேலே 49க்கு வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ 50 கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பேப்பர் முடிஞ்சது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த தமிழ் பேப்பர் வந்து எதை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நம்ம அடுத்த செஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.